கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஈரோடு மாவட்டத்தில் கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நடைபெறும் நாள் டிசம்பர் 17 செவ்வாய்க்கிழமை அன்று. நேரம் மாலை 6 மணி முதல். தேவ செய்தி அளிப்பவர் சகோதரர் டேவிட் கணேசன் அவர்கள். நடைபெறும் இடம் சக்தி ஹோட்டல், பெந்துரை, ஈரோடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் யாவரும் இந்த அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் குடும்பமாய் பங்கு பெறும்படி கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். இக்கூட்டத்தில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்லுங்கள். மேலும் தொடர்புக்கு 7378 0004 44 701021 2721. God bless you. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? உற்சாகத்தோடு இருங்க. கிறிஸ்மஸை நம்ம கொண்டாட போகிறோம். புது வருஷத்தை நம்ம கொண்டாட போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம ஒரு செய்திக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு காரியத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார். சங்கீதம் 91ஆம் அதிகாரத்தில் உள்ள, எல்லாருக்கும் தெரியும் சங்கீதம் 91னாலே எல்லாரும் மனனமா சொல்லிட்டு தூங்குவாங்க. அல்லேலூயா. எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்த ஒரு டீச்சர் சொல்லுவாங்க, உனக்கு பைபிளே வாசிக்கிறதுக்கு எதை வாசிக்கணும்னு ஒரு கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா சங்கீதம் 91 நல்ல சத்தமாக வாசித்துட்டு நீ ஒரு ஜெபம் பண்ணிட்டு தூங்குன்னுவாங்க. சங்கீதம் 91ங்கிறது கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஒட்டி கொண்டது. பாருங்க, எப்பொழுதுமே இந்த சங்கீதம் 91 மாத்திரமல்ல, பைபிளில் இருக்கிற எந்த பக்கத்து திருப்பினாலும் அதில் தேவனுடைய வல்லமை இருக்கும். அந்த வார்த்தைகளில் தேவனுடைய வல்லமை இருக்கும். ஆமென். தேவ பிரசன்னம் இருக்கும். ஏன்னா வானமும் பூமியும் ஒளிந்து போகுமா, வார்த்தையாகிலும் வார்த்தையில் உள்ள உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிங்க. பிரதர், எப்படி வாசிக்கிறேன்னு தெரில, எனக்கு புரியுதோ புரியல, நீங்கள் வாசித்துக்கிட்டே இருங்கங்க. முதல்ல ஆண்டவர் சொல்ற, நீங்கள் வாசிக்கவில்லையான்னு கேட்குறாரு. அல்லேலூயா. முதல்ல வாசிக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார், அந்த காரியங்களை விளக்கி கொடுப்பார், வேத வாக்கியங்களை ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். ஆமென். இன்றைக்கே ஒரு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே 2 அதிகாரமாவது வாசிங்க, இல்லை 3 அதிகாரம் வாசிங்க, இல்லை 1 அதிகாரமாவது வாசிங்க. இல்லை சாயங்காலம் தூங்குவதற்கு முன்பாக பைபிள் வாசிட்டு நல்லா ஜெபிச்சுட்டு நல்லா தூங்குங்க. ஒருவேளை நீங்கள் ட்ராவலில் போகிறீங்களா, சும்மா பாட்டை மட்டும் கேட்டுக்கிட்டே போகாதீங்க. உங்கள் வாகனத்தில் நீங்கள் பைபிள் ரீடிங் நிறைய அப்ளிகேஷன் இருக்குதா, அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ இல்லை வேறு மொழிகள்லையோ பைபிளை ரீட் பண்ணுறதை நீங்கள் கேட்டுக்கிட்டே போங்க. கேட்கறது நல்லா இருக்குங்க. விசுவாசம் வளரணும்னாலே, விசுவாசம் எப்போ தெரியுமா, கேள்வினாலே, கேட்கறதுனால வரும். நீங்க ஆண்டோடைய வார்த்தையில கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்துல போனா போதும், அந்த வார்த்தைகளை உங்களை உயிர்ப்பிக்கும், உங்களுக்கு அற்புதங்களை கொண்டு வரும் ஐயா.
ஆமென். பாருங்கள், சங்கீதம் 91 என்பது அற்புதமான ஒரு வேத பகுதி. பாருங்க, இதை நான் வாசிக்கும்போது ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம் என்ன தெரியுமா? அதத்தான் உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் வசனத்த பாருங்களேன். உன்னதமானவரின். நான் அடிக்கடி பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பிரசங்கம் பண்ணலாங்க. இப்ப பாருங்க, உன்னதமானவர். இதுல இந்த ஒரு வார்த்தைய வச்சு நெறைய பேசலாம். இப்ப எனக்கு ரொம்ப பிடித்த வசனங்கள்ல ஒண்ணு தெரியுமா? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான். அந்த நானுங்கிற 2 எழுத்துக்குள்ள சும்மா கிடையாதுங்க. உன்னதமானவர் மறைந்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் வார்த்தையினால சிருஷ்டித்தவர். அந்த வல்லமை மறைந்திருக்கிறது. சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்கிறார். அவரால செய்ய முடியாத ஒன்றுமில்லை. ஆமென். ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு பெரிய பிரசங்கம் பண்ணிடலாம். அவர் மறைவுல, உன்னதமானவருடைய மறைவுல மறைந்திருக்கிறவன் என்ன செய்வான்? சர்வ வல்லவர். உன்னதமானவர் ஒண்ணுதான், சர்வ வல்லமை உள்ளவர் ஒண்ணுதான். ஆமென். நிழலில் தங்குவான். நீங்க நிழலில் அருமை எங்க போனா தெரியும் தெரியுமா? வெயிலுக்கு போனா தாங்க தெரியும். எங்க ஊர்ல பழமொழி சொல்லுவாங்க. வெயில் ஆறுக்குது. சின்ன குட்டியோண்டி ஒரு செடியில சின்ன ஒரு மரம் தெரிஞ்சுன்னா அங்க போய் ஒட்டிக்கொள்ளும். அல்லேலூயா. ஆனா இந்த சங்கீதம் 91 1ஆம் வசனம் சொல்லுது, சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிற அந்த கணேசன் யாருடைய நிழலில் தங்கி இருக்கிறான்? உன்னதமானவர், சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா. என்ன இன்பங்க. ஒவ்வொரு வார்த்தைகளிலும் அந்த சத்தியம் புதைந்திருக்கிறது. உங்களை உற்சாகப்படுத்தும். நான் அடிக்கடி என்னுடைய ஊழியர்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரனும் ஒரு நாளைக்கு ஒரு 5 சங்கீதம் வாசிக்கணும். 1ஆம் தேதியா 1லேருந்து 5ஆவது சங்கீதம் வரைக்கும் வாசிக்கணும். 2ஆம் தேதியா 6லேருந்து 10 வரைக்கும் வாசிக்கணும். 3ஆவது தேதியா என்ன செய்யணும்? 11லேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 5 சங்கீதம் வாசித்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்குள்ள சங்கீத புஸ்தகங்கள் எல்லாம் வாசிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் சங்கீத புஸ்தகம் திரும்ப திரும்ப வாசித்தீங்கன்னா, ஐயோ! என்ன இன்பங்க. நான் நிறைய நேரம் ஊழியத்துல நெருக்கங்கள், சோர்வுகள், கண்ணீர்கள் வரும்போதெல்லாம் சங்கீத புஸ்தகத்தை எடுத்து நான் அப்படி வாசிக்க ஆரம்பிக்கும் போதே என்ன ஒரு சந்தோஷம், ஒரு ஒரு உற்சாகம் வருது பாருங்க. அல்லேலூயா. என் ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார்ரா அப்படி சொல்ற நம்பிக்கை வரும் பாருங்க. அல்லேலூயா. இப்படி எல்லாம் நான் வாசிப்பது உண்டு. பாருங்கள், இந்த சங்கீதம் 91 எத்தனையோ அற்புதங்கள் புதைந்திருக்கிறது ஐயா. நான் பிரசங்கிக்கிற இந்த ஆண்டவரால் உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் செய்ய முடியும்? நீங்க ரொம்ப சாதாரணமானவர் இல்லைங்க. ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அசாதாரணமானவர்கள். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதர சகோதரியை நீங்க சும்மா சாதாரண ஆளை நீங்களே நினைச்சுக்கிறாங்க. உங்களுக்கு ஒருத்தர் நீங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நீங்க இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில வர்ற வரைக்கும் சாதாரணமானவர்கள் தான், அற்பமானவர்கள் தான். ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கை வந்தாரோ அன்றிலிருந்து அசாதாரணமானவர்களாக நீங்கள் மாறிவிட்டீர்கள். பாருங்க, 0 0 0 எத்தனை 0 வேணாலும் போட்டுக்கோங்க. 0 தான். ஒரு 0னாலும் 0 தான், 2 0னாலும் 0 தான், 4 0னாலும் 0 தான். அந்த 0த்துக்கு முன்னாடி 1 அப்படின்னு போடுங்க. அங்க விலை மதிப்பு அங்க வந்துருது பாருங்க. அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில நானும் நீங்களும் 0 தாங்க. 0 தாங்க. என்றைக்கு இயேசு கிறிஸ்து என்கிற சர்வ வல்லமை உள்ளவர் உன்னதமாக என்னுடைய வாழ்க்கையில் வந்தாரோ இன்றைக்கு மதிப்புமிக்க ஒரு நபராக மாற்றிவிட்டார். சின்னவன் 1000ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவானா. அல்லேலூயா. இந்த கணேசன் சும்மா குப்பையில கிடக்கிற சின்னவன். என்னை அவர் தூக்கி எடுத்தார் ஐயா. தூக்கி எடுத்தார். ராஜாக்களுக்கு மத்தியிலே உட்கார வைத்திருக்கிறார். என்னோடு கூட அவர் இருக்கிறார் ஐயா. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. இன்றைக்கு இந்த சங்கீத புஸ்தகத்தை 2ஆம் வசனம் முக்கியமானது. அவர் சொல்றாரு பாருங்க, நான் கர்த்தரை நோக்கி, பாருங்க ஆண்டவரை நோக்கி அவர் சொல்லுகிற வார்த்தை, நீர் என் அடைக்கலம். நல்ல ஞாபகம். கர்த்தரை நோக்கி சங்கீதக்காரன் சொல்லுகிறாராம், என் அடைக்கலம், என் கோட்டை. 2வது 3 என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லுவேன்.
வாயை திறந்துங்க 4 வார்த்தை ஏசப்பா குறித்து பேசுங்க. ஏசப்பாவை குறித்து துதிங்க, அன்பு செலுத்துங்க, அவரை பாராட்டி பேசுங்க. 4 வார்த்தை தாங்க. 4 வார்த்தை தான். நான் சொல்றேன், இவர் சொல்றாரு, என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இப்படி சொல்லுவேன். சொன்னதுனால என்னெல்லாம் நடக்குது பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் கிட்டத்தட்ட 13 விதமான ஆசீர்வாதங்கள். இதுல ஒரு வசனத்துல 2 ஆசீர்வாதம், 3 ஆசீர்வாதம் சேர்ந்துருக்கு. அத்தனை ஆசீர்வாதம் வந்துருங்க. இப்ப எல்லாம் கிறிஸ்துமஸ் நாட்கள்ல ஆஃபர் போடுவாங்க. நீ இது வாங்குனீங்கன்னா இன்னும் ஆஃபர் மாய். இங்க பாருங்க, நம்ம அப்பா தெரியுமா, ஆஃபரே பெருசுங்க. சும்மா நம்ம ஆஃபர்ன்னு சொல்லுவான். ஆனா விலையெல்லாம் ஒண்ணா இருக்கும். ஜெயிக்கிறது யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? கடைக்காரன் தான் ஜெயிப்பான். இங்க நம்ம அப்பா அப்படி கிடையாது. நீ வாய் திறந்து 4 வார்த்தை ஏசப்பாவை பார்த்து சொன்னா போதும். எத்தனை ஆசீர்வாதங்க. நீங்க வரிசையா வாசித்து பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் தப்பி வைப்பார். 2 ஆசீர்வாதம் எத்தனாம் வசனத்துல? 3ஆம் வசனத்துல வந்துருச்சுங்க. என்ன ஆண்டவருங்க, சொல்லணுமா? நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர், என் கோட்டை என்று என் வாயை திறந்து சொல்லணுமாங்க. அவர் நான் அடிக்கடி ஒர்ஷிப்பு குறித்து நான் யோசிப்பேன். ஒர்ஷிப்னா என்னங்க? இன்னைக்கு எல்லாம் ஒர்ஷிப்னா டான்ஸ் ஆடுறது, என்ன இதுதான் விசில் அடிக்கிறது, சத்தம் பண்றது, இதுதான் ஒர்ஷிப்புன்னு ஆயிடுச்சு. நிறைய பேர் அமைதியா தேவனுடைய மகிமையை காண்கிறத உணர்றத விரும்பல. எலியா அவன் பாட்டுக்கு சூரிய செடியில போய் படுத்துக்கிட்டான். போதும் கர்த்தாவேன்னு சொல்லிட்டு அவனை போய் கூப்பிடுற, இங்க வாடா, என்ன நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு அங்க பேசும்போது அங்க பயங்கர பூமி எதிர்ச்சி வருது, அக்கினி வருது. அதுல எல்லாம் கர்த்தர் வெளிப்படல. அங்க இருக்க மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம நினைக்கிறோம் டாம் டீம் அப்படின்னா வர்றது. நீங்க போட்டுங்க ஆண்டோடைய சமூகத்தில் அப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்ச நேரம் துதிச்சுக்கிட்டே இருங்களேன். அவரை பாராட்டிக்கிட்டே இருங்க. அவர் வருவாருங்க. அவருடைய மகிமை இறங்குங்க. அந்த இடத்துல ஒரு வார்த்தைகள் உங்களோடு கூட பேசுவார் ஐயா. அல்லேலூயா. சாயங்கால வேளைகளில் ஆதாமை தேடி என் ஆண்டவர் வருகிறாராம். உண்டாக்கின ஆண்டவர் உறவாட விரும்புகிறார். நீ எல்லாம் நினைக்கிறீங்க, ஐயோ ஊழியக்காரர்கள்ட்ட தான் ஆண்டவர் பேசுவாரு, அவங்க வல்லமை மிகுந்த ஊழியக்கார்ட்ட தான் பேசுவார். இல்லைங்க அன்பு சகோதரனே சகோதரி, இல்லை. உன்னை உண்டாக்கினாரா, உன்னோடு கூட உறவாட விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த கணேசனை ரட்சித்த நாளிலிருந்து அவர் என்னோடு கூட உறவாடுகிறார். என் தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார். அடிக்கடி நினைப்பேன், என்ன சில நேரம் பேசும்போது என் தவறுகளை தாங்க சொல்றார், குறைச்சல்கள் தான் சொல்றார். கடந்த நாட்கள்ல ஆண்டவர் எனக்கு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நோ ஷார்ட்கட். அப்படி ஒரு நாள் ஆண்டவர் மெட்ராஸில் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் செய்திகளையும் அதை நான் பேசியிருப்பேன். எங்களுடைய யூடியூப் சேனலில் வில்லேஜ் மிஸ்டரி மூமெண்ட்டுன்னு சொல்லி போட்டிங்கன்னா இதில் நிறைய செய்திகள் அங்கே அடங்கியிருக்கும். ஒரு நாள் சொன்னார், நீ எதுனாலும் என்கிட்ட ஜெபம், உனக்கு கிறிஸ்மஸ் தேவைகள் இருக்குதா, என்கிட்ட நீ முறையிடு, அன்னாளை கொண்டு இருதயத்தை ஊற்றுச்சோம்னு நான் தான் உனக்கு அற்புதம் செய்வேன், நானே வழி. ஆண்டவர் சொல்லி கொடுக்குறார். நீ அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், நீ எங்கேயும் போகாத, நான் தான் உனக்கு வழியாக இருக்கிறேன், நான் தானே ரட்சகர், நான் தானே உன்னை ரட்சித்தேன், நான் தானே உனக்கு ஜீவனை கொடுத்தேன், நான் தானே உன்னை அபிஷேகம் செய்தேன், நான் தானே உனக்கு வரங்களை கொடுத்துருக்கிறேன், உன்னை கொண்டு அற்புத அடையாளங்கள் செய்கிறேன். உன் தேவைகளுக்காக ஏன் மனிதர்களை தேடுகிறாய்? நோ ஷார்ட்கட். இந்த செய்தி கேட்கிற சகோதரன் சகோதரியே, உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம், ஒருவேளை இன்னும் வேலை காரியமாக இருக்கலாம். மற்ற மனிதர்களுடைய சிபார்சை தேடாதீங்க. அப்பாட்ட போங்க, ஏசப்பாட்ட போங்க, அங்கே இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. அவர் வழிகளை திறப்பார். நோ ஷார்ட்கட். அதை சொல்லி கொடுத்தார். இரண்டாவதாக ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த எச்சரிக்கை வார்த்தை என்ன தெரியுமா? நீ எப்பொழுதுமே மனதிற்கத்தோடு என்னை போல் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுக்குங்க கம்பேஷன் முக்கியங்க. நீங்க மார்க் 6ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அங்க திரளான ஜனங்களை பார்க்கிற, எப்படி மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிற திரளான ஜனங்களை கண்டு மனதுருகுகிறார். மனதுருகும். ஐயோ, இவங்களுக்கு மேய்ப்பன் இல்லையே, என்ன செய்வதென்று எங்கு போவதென்று தெரியாம எங்கோ போய் கொண்டிருக்கிறார்களே. அவர் பிரசங்கிக்க தொடங்கினார்.
நான் சொல்றேன், ஏங்க கிராமங்கள்ல நிறைய ஜனங்கள் பிரசங்கம் பண்ண வர்றதில்ல, ஊழியக்காரங்க ஏன் வர்றதில்ல? மனதிருக்கம் இல்லை ஐயா. நானும் என்னுடைய ஊழியமும் வளர்ந்தால் மட்டும் போதும். தங்கிவிட்டார்கள் ஐயா, தங்கிவிட்டார்கள். இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் உடைய நிலைமை என்ன தெரியுமா? பேதுரு, யாக்கோபு, யோவானை அன்று மலை மீது கூற்று போய் அங்கு மறுரூபமாகுகிறார். அங்கு அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அன்று வண்ணானாலும் வெளுக்க கூட அத்தனை ஒயிட் அவர் அங்க தரிசனத்தை பார்க்கிறார்கள். வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என் நேசகர், இவருக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்ற சத்தம் வருகிறது. ஏன்னா மகிமை ஐயா, தேவ மகிமையை பார்ப்பது உணர்வது மகிமைதான். தரிசனங்களை பார்ப்பது மகிமை மேல் மகிமைதான். அந்த மகிமையை உணர்ந்த பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே இங்கேயே நான் தங்கி விடுவோம், நன்றாக இருக்கிறது, இங்கேயே நாம் தங்கி விடுவோம் என்று சொல்லுகிறான். இல்ல, ஆண்டவர் இயேசு சொல்லுகிற தங்கிட்டேன்னா, கீழே ஒரு தகப்பன் கீழே இறங்கி வந்த உடனே ஒரு தகப்பன் தன் பிள்ளை, பிசாசின் பிடியில் உள்ள பிள்ளை சில நேரம் தீயில விழ வைக்கிறது, தண்ணீர்ல விழ வைக்கிறது, அதை கசக்கின பின்பாக அங்கு அதை விட்டு போக மாட்டேது. உங்களுடைய சீசர்களால் கூடாமல் போயிற்று, நீங்கள் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்று சொல்லி ஒரு தகப்பன் கண்ணீரோடு கூட நிற்கிறார். ஐயோ, மலையிலே மறுரூபம் அழுத்தலை தரிசனத்தை பார்த்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்டது போதும், கீழே இறங்கி வாருங்கள் ஐயா, புறப்பட்டு வாருங்கள் ஐயா, இங்கு அநேகர் பிசாசின்படியில் உள்ள தேவைகளோடு இருக்கிறார்களே. ஐயோ, இன்றைக்கு ஏன் ஐயா எழுப்புதல் இல்லை? எல்லோரும் தேவ மகிமையில தங்கிவிட்டோம் ஐயா, தேவ பிரசன்னத்திலே தங்கிவிட்டோம். அநேகர் ஆலயத்திற்கு போய் அங்க இருக்கிற தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு கூட அந்த வார்த்தைகளை கேட்டு தங்கிவிட்டார்கள் சுயநல கிறிஸ்தவர்களாக. ஆனால் எங்கு ஜனங்கள் காத்திருக்கிறார்கள், தேவைகளுக்காக, அற்புதத்திற்காக காத்திருக்கிறார்கள் ஐயா, காத்திருக்கிறார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுவது காரியம் என்ன தெரியுமா? நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை உணர்வது மாத்திரமல்ல, மகிமையை உணர்வது மாத்திரம். வர்ஷிப் என்பது என்ன? அவரை பாராட்டணும். அல்லேலூயா. அடிக்கடி சொல்லி கொண்டு வருகிறேன், ஆண்டவரே நீ நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், இப்படி தானங்க சொல்றோம். நான் அடிக்கடி யோசிச்சேன், நான் சொன்னாதான் அவர் நல்லவரா? இல்லை நீங்க செய்தி கேட்குற நீங்க சொல்லுங்க, நீங்களும் நானும் அவரை நல்லவர்னு சொன்னாதான் நல்லவரா? இல்லைங்க, நீங்க சொன்னாலும் சொல்லலாட்டு அவர் நல்லவர் தாங்க. ஆனால் உங்க வாய் திறந்து, ஏன் வாய் திறந்து அவரை பாராட்டணும், அவரை துதிக்கணும், அவரை உண்மையோட இருதயத்தோடு ஆராதிக்கணும் ஐயா. அப்படி ஆராதிக்கும் போது தேவனுடைய மகிமை அங்க வருகிறது ஐயா. இந்த தாவீது அந்த ரகசியத்தை கண்டு கொண்டுள்ளான், ருசி பார்த்திருக்கிறான். 4 வார்த்தை சொல்றான், நீர் என் அடைக்கலம், என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் கோட்டை. சொன்னவுடன் ஆண்டவர் பின்பாக இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. நல்லா சொல்லுங்க, நீங்க இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில வந்து விட்டாரு. நிறைய பேர் நீங்க ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டாலே அவங்களுக்கு தெரிய மாட்டேது. நான் ரட்சிக்கப்பட்டேன்னா என்னன்னு தெரியல. ரட்சிப்புனா என்னங்க? அவரை பார்த்து நீங்கள் பேச வேண்டும், அறிக்கையிட வேண்டும். வாயின் வார்த்தையினாலே ரட்சிப்பு உண்டாகும். ரட்சிப்புனால் என்ன? விடுதலை. அல்லேலூயா. அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாறுகிறீர்கள். நம்ம வாய் திறந்து, இயேசு கிறிஸ்துவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் மனிதராக பிறந்ததை நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில் உயிரோடு கூட வாழ்ந்தபோது நீர் அற்புதங்களை செய்தீர். நீர் எனக்காக, என் பாவங்களுக்காய், என் மீறுதலுக்காய், என்னுடைய அக்கிரமங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர் என்பதை நான் நம்புகிறேன். எனக்காக மரித்தீர், எனக்காக உயிரோடு கூட எழுந்ததை நம்பி விசுவாசிக்கிறேன். அந்த இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் மீறுதல்கள் அக்கிரமங்களை மன்னிங்க, என் உள்ளத்திலே வாரும் என்று சொல்லி அவரை பார்த்து நீங்கள் பேசுவீரானால், வாயினால் அறிக்கையிடுவீரானால், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே வருகிறார். நீங்கள் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களும் வருகிறது. அங்கு அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், நான் சொல்லுவேன். உன் வாயின் வார்த்தையில் சொல்லும் போது, நான் அடிக்கடி 27 29 வருஷமா அந்த ஊழியத்தை நான் செய்யறேங்க. இப்ப பிசாசு படியில் உள்ள ஜனங்கள் வரும்போது நான் என் வாயில சொல்றேன், பிசாசை போய் அப்படி ஊடுருவி பாய வேண்டியதில்லை, தரிசனம் பார்க்க வேண்டியதில்லை. ஐயோ, இந்த பிசாசு தங்குவதற்கு ஏதாவது அங்கங்க காத்து கருப்பு இருக்குதா, அது அங்க ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா, பிசாசு தங்கிடுவான் இல்லை. நான் சொல்றேன், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர் ஒரு ஏதோ ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ஏசுனார் வர முடியாதா? அவர் சர்வ வல்லமை உள்ளவருங்க, உன்னதமானவருங்க.
அல்லேலூயா. என்ன வேணாலும் வச்சுட்டு போ. என் ஆண்டருக்கு முன்பாக எல்லாம் ஈஸியானது ஐயா. அவருடைய வார்த்தையினாலே வல்லமை இருக்கிறது ஐயா. நான் என்ன செய்ய வேண்டும்? பிசாசு பிடியில் உள்ளவன் ஆராய வேண்டியதில்லை. நான் சொல்லணும். என்ன சொல்லணும்? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசு இந்த சரீரத்தை விட்டு வெளியே போ என்று நான் கட்டளை கொடுக்கிறேன். என் வாயினாலே நான் பிசாசை பார்த்து கடிந்து சொல்ல வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, பைபிள் எல்லாம் பாருங்க. வாலிபனை எழுந்திரு என்று சொல்லுகிறார். லாசருவை வெளியே வா என்று சொல்லுகிறார். இந்த பூமியும் வானம் பூமி எப்படி உண்டாச்சுதான், அங்க ஒன்றும் இல்லாமல் இருந்து வெளிச்சம் உண்டாக கடவது சொல்லுகிறார். பாருங்க, சொல்றதுல வல்லமை இருக்குங்க. இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? நீ பார்க்கிறத நீ பேசாத. ஐயோ கோலியாத்தை பார்த்துட்டேன், ஐயோ கோலியாத்து இவ்வளவு உருவமா இருக்கிறான், இவ்வளவு அரக்கனா இருக்கான், இவ்வளவு மார்க்கோஸ் இருக்குது, அப்பா பயமா இருக்குது, இப்படியெல்லாம் பேசாத. நீ பார்க்கிறத உன் வாயினால அறிக்கையிடாத. உனக்கு என்ன வேணும்? என்ன அற்புதம் வேணும்? அவர்கிட்ட பேசு. என் ஆண்டவர் ஜீவிக்கிறவர் ஐயா, உயிருள்ள ஆண்டவர் ஐயா, ரட்சகர் ஐயா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஐயா. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக வழக்காடுகிறவர். அல்லேலூயா. நீங்க அவர்கிட்ட ஆண்டவரே, ரட்சகரே, சர்வ வல்லமை உள்ளவரே, இந்த கோலியாத்து போன்ற பிரச்சனைகளை முறியடிக்க எனக்கு உதவி செய்யும் என்று அவர்கிட்ட பேசணும். நீ கோலியாத்தை பார்த்து அவன் எப்படி இருக்கான்னு பேசி தொலையாதீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப நெருக்கமா இருக்குது, என் கணவர் குடிக்கிற, இதை பேசாத, பார்க்கறத பேசாத, குழந்தை பாக்கி இல்லை, இத்தனை வருஷம் ஆச்சு, நீ என்னத்த, எத்தனை வருஷம் ஆயிட்டு போதும், உனக்கு என்ன? நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன் எத்தனை அருமையுள்ள ஆண்டவரையா, வல்லமையுள்ள ஆண்டவரையா. நான் சொல்றேன், சங்கீதம் 91:2 படி நீங்க வாய் திறந்து அவரை பேசுங்க, அவருடைய வார்த்தைகளை பேசுங்க, வாக்குத்தத்தங்களை பேசுங்க, அவருடைய நாமத்தை சொல்லுங்க. யெகோவா ஈரே சொல்லுங்க, யெகோவா நிசியே என்று சொல்லும்போது உங்களுக்கு வெற்றி தருவார், எல்லாம் பார்த்து கொள்வார் ஐயா. 29 வருஷங்களுக்கு முன்பாக இயேசுவின் கைகளை என் வாழ்க்கையை அர்ப்பணித்தேன். எஸ்அப்பா, எனக்கு உயிர் தாரும், எனக்கு உயிர் வாழ ஆசைப்படுகிறேன். டாக்டர்கள் 6 மாதத்தில் செத்து போய் விடுவேண்டா என்று சொல்லிவிட்டார்கள், மரண தேதி முன்குறித்து விட்டார்கள். அழுதேன். நான் என் ஆண்டவரிடத்தில் வந்து ஒரு 4 வார்த்தை, ஏசப்பா நான் உயிர் வாழ ஆசைப்பட்டேன், எனக்கு உயிர் தாங்க என்று சொல்லி நான் ஜெபித்தேன் ஐயா. இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு உயிர் கொடுத்தார். எனக்கு உயிர் கொடுத்த ஆண்டவர் என்னை ஊழியக்காரனாக மாற்றி இருக்கிறார். என்னை கொண்டு அநேகருக்கு அற்புதங்களை செய்கிறார் ஐயா. இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரியே, நீ இருக்கிற இடத்துல முழங்கால் பட்டு இந்த என் ஆண்டவரிடத்துல பேசு. உனக்கு என்னெல்லாம் அவர் குறித்து பேசி துதிக்கணுமோ துதி. நீ சொல்லு, வாய் திறந்து சொல்லு. என் கடன் பிரச்சனை மாற்ற வல்லமையுள்ளவரே, கடன் கொடுக்கிறவனாக என்னை மாற்ற போகிறவரே, நீங்க வாய் திறந்து சொல்லுங்க. என் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க போகிறவரே, என் எல்லைகளை விரிவாக்க போகிறவரே ஸ்தோத்திரம். வருகிற புதிய ஆண்டிலே ரெட்டிப்பான நன்மைகளை தரப்போகிறவரே ஸ்தோத்திரம். என்னுடைய மகளுடைய திருமண காரியத்தை நடப்பிக்க போகிறவரே ஸ்தோத்திரம். எல்லாம் நீ சொல்லு. சர்வ வல்லமையுள்ளவர் தேவன், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவரே என்று சொல்லிப்பார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஐயா. இப்பொழுதும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சங்கீதம் 91:2 படி ஆண்டவரே, என் கற்றுக் கொடுத்த பெரிய பாடத்திற்காக ஸ்தோத்திரம். 4 வார்த்தைகளை எங்கள் வாயினால் சொன்னால் எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரே. அல்லேலூயா. என் அடைக்கலமே, என் கோட்டையே, என் தேவனே, நான் நம்பி இருக்கிறவரே. ஓ ஹல்லேலூயா. ரீகாமா ஷாபாபா தூரதியா கமாந்துரி. ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் இதை சொல்லும் போது எத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தருகிறீரப்பா. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது. எங்களை விடுவிப்பீர், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீர், நீடித்த நாட்களை தருவீர். அல்லேலூயா. எங்கள் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் எங்களை அணுகாது. ஓ நன்றி. இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களும் எனக்கும் இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். மகிமையான காரியத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில்
இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். வருகிற கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முன்பதாக தமிழ்நாடு முழுவதிலும் 25,000 கிராமங்களிலும் சுவிசேஷம் அறிவிக்க திட்டமிட்டு தீவிரமாக ஊழியம் செய்து வருகிறோம். ஒரு கிராமத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க ஆகும் ரூபாய் 1000 தங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவரின் சார்பாகவோ அல்லது குடும்பத்தின் சார்பாகவோ கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு உட்பட நாம் ஊழியம் செய்யும் 8 மாநிலங்களிலும் நாம் பணி செய்கின்ற 5000 கிராமங்களில் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியை நடத்த உள்ளோம். அதில் கலந்து கொள்கிற விதவைகளின் குடும்பங்களுக்கு உதவியும் சிறு பிள்ளைகளுக்கு பரிசும் நற்செய்தியோடு கூட சுவையான விருந்தும் கொடுக்க உள்ளோம். இக்கூடுகையில் கலந்து கொள்வோர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அர்த்தமுள்ள வாழ்வு வாழ ஜெபியுங்கள். ஒரு கிராமத்தில் நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ரூபாய் 5000 கொடுத்து தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். சிறுவர் ஊழியத்தின் மூலம் சந்திக்கப்படுகிற சிறுவர்கள் டே கேர் சென்டர், டியூஷன் சென்டர், 12 பேர் கொண்ட சில்ட்ரன் கிளப் மற்றும் தாய் தகப்பனற்ற பிள்ளைகளுக்கென ஜீசஸ் கிஃப்ட் என்று இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் கொடுக்க உள்ளோம். இந்த பரிசை உங்கள் பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரை அறியாத ஒரு சிறு பிள்ளைக்கு தேவையான பென்சில் பாக்ஸ், டாய், டவல் போன்ற அத்தியாவசியமான பொருட்களை வைத்து பேக் பண்ணி அனுப்பலாம் அல்லது ரூபாய் 1000 கொடுத்து உதவலாம். சிறு பிள்ளைகளின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இயேசு பிறக்க ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444. வருகிற புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக, மன விருப்பம் நிறைவேறும் ஆண்டாக இருக்க உங்களுக்காக கருத்தாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.